ஹாய், நம்ம ராகி பால்ஸ், அதாவது இது ஒரு பாரம்பரியமான உணவு. இது எங்கள் கிராமங்களில் எங்கள் பாட்டி அவங்களெலாம் இது செஞ்ச சாப்பாடு. இது இன்னைக்கு நம்ம ராகியில் நிறையா நம்ம நமக்கு ரொம்ப இப்போ ரொம்ப தெளிவாயிட்டோம். எல்லாருமே நிறையா ஹெல்த்துக்காக ரொம்ப நிறைய என்னெல்லாமோ இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வரகு, தென்னை, சாமை, குதிரைவாளின்னு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ராகிலையும் கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. இது ராகியை நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு ஒரு இட்லி தட்டில் வச்சு அவிச்சு நம்ம ஒரு சத்து மிக்க ஒரு முருங்கைக்கீரைலாம் சேர்த்து ஒரு பால்ஸா பண்ணி இன்னைக்கு சாப்பிட போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறினதும் நம்ம இந்த கேப்பா மாவை அதில் போட்டு நல்லா மாவு சூடு ஏறி வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடணும். வறுத்துட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பக்குவம் சரியாக வரும். இப்போ இந்த ராகி பால்ஸுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கடாய் சூடு ஏறினதும் இதை போட்டு ஒரு 3 minutes வறுத்திங்கனாலே போதும். நல்ல வாசம் வந்துடும். அந்த வறுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு இந்த சின்ன ஸ்பூனில் கடுகு 2 ஸ்பூனு, உளுந்து 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, ஜீரகம் 2 ஸ்பூனு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக இஞ்சி போடணும். நான் இஞ்சியை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். காரத்துக்கு தக்க பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. நான் 2 வெட்டி வச்சுருக்கேன். நான் ஒன்று 1.5 மட்டும் போடுறேன். பெரிய வெங்காயம் 1 பொடியாக, அந்த மாதிரி எவ்வளோ பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக வெட்டணும். முருங்கைக்கீரை நல்லா ஒரு கை அளவுக்கு எடுத்து இலவும் கீரையாக எடுத்து கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் காயம்.